சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான குரு வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மீனராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குரு பகவானுடைய பார்வை பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுமே நற்பலன்கள் கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த மார்கழி மாதம் 4ஆம் தேதி மேஷ ராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பலமடைய போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக சுக்கிரனோட வீடான துலாம் ராசியையும், 9ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான தனுசு ராசியையும் பார்க்க போகிறாரு. இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி, இந்த குரு பகவானுடைய பார்வைக்கு உண்டான பலம், இதையெல்லாம் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்க போகுது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன்கள்ல இருந்து காப்பாற்றி அருள போகுது அப்படின்றத எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, பொதுவாகவே எல்லா இடத்துலையுமே ஜோதியம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா மீன ராசிகளுக்கு 7.5 சனி தொடங்கிடுச்சு, 7.5 வருஷம் சனி உங்களை ஆட்டி படிக்க போகுது அப்படின்னு தான் ஒரு தரப்பு உங்களை உச்சபட்சமாக பயம்புத்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 7.5 சனி உங்களுக்கு எதுவும் பண்ணாது. சனி தான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தினுடைய அதிபதி, அதனால் பெருசாக எதுவும் கெடுதல் பண்ண மாட்டார், பயப்பட வேண்டாம். அதோட 2வது சுற்றில் பொங்கு சனி தான் நல்லா இருக்கும். 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் ஆறுதல் வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னதான் உண்மையில் நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் சேர்த்து பார்க்கணும். ஏன்னா குரு பகவான் உங்களோட ராசிக்கு அதிபதி, ராசிக்கு மட்டும் அதிபதியில் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் அதிபதியாக இருக்கிறாரு. அப்போ ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் பலமடைகிறாரு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஏன்னா விரய சனி அப்படின்றது உங்களுக்கு நடக்குது. 7.5 சனியில் முதல் பாகம் அப்படின்றது துவங்கிச்சு. அப்போது விரய செலவுகள் அப்படின்றது கண்ணாபின்னான்னு வரும். அப்போ எந்த மாற்றமும் கிடையாது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு அதிபதியாக இருப்பார், லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக இருப்பார். அதனால் ஃபுல்லாக எதுவும் செய்ய மாட்டார் அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு. விரயஸ்தானத்தில் சனி வரும்பொழுது நம்ம கையில் காசு 10 காசு நிற்காது, அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஆனால் அவங்கவுங்களுக்கு தங்கினது தான் இருக்கும். சாதாரணமாக 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 டக்குன்னு செலவாயிடும். அப்போ மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா 2,000 3,000 கடனில் தான் இருக்கும். அடுத்த மாதம் சம்பளம் வாங்கி கடனை கட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் உங்களுக்கு ஓடிட்டுருக்கும். அதுமாதிரி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 20,000 30,000 எக்ஸ்ட்ரா செலவு அப்படின்றது ஆகும். பெரிய அளவில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படியே உட்காந்து போயிடும். இந்த செலவு பண்ணியே பழகிருப்போம், 10 பேர் கொடுத்து பழகிருப்போம், இப்போ கையில் காசு இருக்காது, வேறு வழி இல்லை. அப்போ நம்ம கடன் வாங்கி தான் பழப்பு ஓட்டுற மாதிரி இருக்கும். 7.5 சனி காலகட்டத்தில் இந்த விரய சனி அப்படின்றது கடன் கொடுக்காமல் இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஒரு நன்மை. ஏன்னா ஏப்ரல் மாதம் 2024 வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இப்போ பலம் அடைஞ்சிருக்கிறாரு. தனஸ்தானத்தில் குரு பலம் அடைஞ்சதுனா காசு கொடுக்குற இடத்துல பலம் அடைஞ்சிருக்காரு. அப்போ தொழிலுக்கு அதிபதியாக ராசிக்கு அதிபதி அவர் தான். அப்படி சனி என்ன தான் செலவு கொடுத்தாலுமே சரி, அதோட 10 ரூபா காசு கூட தான் கொடுப்பாரு இந்த குரு பகவான். வர செலவை நம்ம சரி கட்டிக்க முடியும். திடீர்னு 1 லட்சம் வருது, 50,000 வேணும் அப்படின்னா கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க, நம்ம எடுத்து செலவு பண்ணிக்கலாம். பின்னால் நம்ம காசு இருக்கிறப்ப கொடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு உதவிக்கு ஆளுங்க இருப்பாங்க. அதனால் பயப்பட வேண்டியது இல்லை. இப்போ ஏப்ரல் மாதம் வரைக்கும் தனஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் குடும்ப உறுப்பினர்களில் இன்னொருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கனவு மனைவி இருப்பீங்க, இல்லை மனைவி படிச்சிருக்காங்க, இல்லை வேலைக்கு போகலை, அவளுக்கு ஒரு முயற்சி செய்யணும் அப்படின்னா ஒரு உதிரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். விரய சனியை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு எளிமையாக இருக்கும். 2 பேர் சம்பாதிக்கும் பொழுது ஒரு 10,000 வந்த இடத்துல ஒரு 15,000 வருது, அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்ற மாரி உங்களுக்கு இருக்கும். பிள்ளைங்க படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலைக்கு முயற்சி செய்யுங்க. இதேமாரி உதிரி வருமானம் குடும்பத்தில் 1க்கு மேற்பட்ட வருமானம் போகும் பொழுது விரய சனி காலகட்டம் அவங்களுக்கு எளிதாக கடந்துடலாம். அதோட குரு பகவானுடைய பார்வை அப்படின்றது தனி பலன்கள் இருக்குது. குரு பகவான் எங்கெங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கப்போ உங்கள் ராசிக்கு 6 8 10 இந்த 3 வீட்டை தான் பார்க்குறாரு. 6வது வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு அப்படின்னும் பொழுது கடன் பிரச்சனை இருக்காது, பயப்பட வேண்டியதில் பெருசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் வராது.
இது 10 ரூபா சம்பாதிச்ச காலகட்டத்தில் 10 ரூபா செலவு பண்ணி ஓட்டிடுறோம். இப்போ 5 ரூபா சம்பாதிக்கிறோம். அந்த 5 ரூபாய்க்குள்ளாரே வந்து நம்ம செலவை வந்து சிக்கனத்தை வந்து ஆக்கிடுவார். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு இருக்காது. மருத்துவ செலவுகள் அப்படி பார்க்கும்பொழுது பெருசாக இருக்காது. ஏன்னா ருணு சத்ரு ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை அப்படின்றது விழுது. அப்போ எதிராளிகள் எல்லாமே கொஞ்சம் வந்து நம்ம வராமல் பாலிசாக போயிடுவாங்க. பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளை நோக்கி வராது. அதுமாரி 8ஆம் இடம் அஸ்தமஸ்தானம், அதில் வந்து குரு பார்வை விழுது அப்படின்னும் பொழுது கொஞ்சம் 7.5 சனி வந்து அச்சம் உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஏப்ரல் வரைக்கும் குரு உங்களுக்கு கொடுக்குற இடத்துல இருக்க 8ஆம் வீட்டையும் பார்க்குறன்றதுனால முதல்ல தான் அப்படி இப்படின்னு பயம்புத்தி விட்டாங்க. இப்போ எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும். இந்த 7.5 சனி வந்த பிறகு சில விஷயங்கள்ல நன்மைகளை கிடைச்சி உங்களுக்கு அந்த மனமாற்றத்தை கொடுக்கும். பரவாயில்ல, 7.5 சனி நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. அதோட பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானம் உங்களுடைய சொந்த வீட்டையே குரு பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டை குரு பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி அப்படின்றது நல்லாவே இருக்கும். இப்போ வேலையை விட்டுட்டு நிறைய மீன ராசிக்காரர்கள் சொந்த தொழில் தொடங்குவாங்க. சுய ஜாதகத்தை பார்த்து முடிவு எடுத்துப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சுய ஜாதக பலன், தசா புத்தி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போது சூழல் அப்படின்றது சரி போ, வேலையை விட்டுடலாம் போ, இந்த வேலையில் ஏதாவது பிரச்சனை வரும், இல்லை வேலையில் ஏதாவது சூழ்நிலையில் வேலையில் விட்டுடலாம், வயசாகிடுச்சு, எத்தனை நாள் தான் இன்னும் நான் வந்து லோல் அடிக்கிறது, நம்மளே ஒரு தொழில் தொடங்குவோம் அப்படின்ற மாரி பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு முதலாளி ஆகி பார்ப்பாங்க. முதலாளி ஆகி காலத்தை ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். தொழில் வளர்ச்சி அப்படின்றது நல்லாவே இருக்கும். இதெல்லாம் எப்போ சரியாகி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2024க்கு மேலே குரு வந்து கொடுக்குற இடத்துலேருந்து கிளம்பி 3ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அது வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அதுக்கப்புறம் மேலே சின்ன சின்ன பாதிப்பு அப்படின்றது 7.5 சனியுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போது இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் 7.5 சனி கெடுக்கிறத குரு தடுப்பார். சனி கொடுக்கறத வந்து தடுப்பார். அப்போ ராசிக்கு அதிபதியாக குரு இருக்கிறதுனால உங்களுக்கு சனியோடைய கெழுப்பலன்கள் அப்படின்னு 100% குருவால் தடுத்துட முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு 150 மீதி 50 நம்மளே சமாளிச்சுப்போம். இயல்பாகவே இருக்கிறது தான், பெரிய கஷ்டம் எதுவும் இருக்காது. அப்படின்றப்ப நம்மளே சமாளிச்சுப்போம். அப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உரிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியிலே வந்து ராகு இருக்கிறாரு, சர்ப்ப தோஷத்தினுடைய பிடியில் இருக்கிறாரு. ராசியில் 7ஆம் வீட்டில் கேது இருக்கிறாரு. குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் வரும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நகை நட்டு விஷயத்திலும் சரி, இந்த மாதிரி விஷயத்தில் கணவன் மனைவிக்குள்ளார கண்டிப்பாக சண்டை சச்சரவு வரும். அதிகபட்சமாக வீட்டில் சண்டை நடக்கும். அப்போ நம்ம விட்டு கொடுத்து போகணும். முடிஞ்சவங்க வெளியூரில் வேலை கிடைக்குது, இல்லை வெளிநாட்டில் வேலை கிடைக்குதுன்னா பிரிஞ்சு இப்போ தாராளமாக போயிடலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்துக்கும் அது தப்பே கிடையாது. பிரிவு சம்பந்தமான பணிகள் ஏதாவது வந்துன்னா தாராளமாக நீங்கள் பிரிஞ்சு வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக போய் வேலை செய்யறது தப்பு கிடையாது. ஒரு அந்யூன்யத்தை வந்து பெருக்கும். ஒரு எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம். பக்கத்தில் இருந்து சண்டை போட்டுக்கிறத விட வெளியில் வேலைக்கு போயிட்டா நம்ம தாராளமாக கிளம்பி போயிடலாம். அது தப்பு கிடையாது. அதோட சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க. அனுமன் வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தால் தீபம் ஏற்றுங்க. குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிக்கு உங்களால் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் உதவி செஞ்சுட்டு வாங்க. இதை செஞ்சாலே 7.5 சனி காலகட்டம் அப்படின்றது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்றது ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தும். மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்.